श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। हरि ओम तत्सत्। मनीषा पंचकं मूनावदे श्लोकम्। शश्वन्नश्वरमेव विश्वमखिलम् निश्चित्य वाचा गुरोः नित्यं ब्रह्म निरन्तरं विमृशता। निर्व्याजशान्तात्मना भूतं भावि च दुष्कृतं प्रदहता। संविन्मये पावके प्रारब्धाय समर्पितं स्ववपुः। इत्येषा मनीषा मम। கடந்த சத்சங்கத்தில் மூணாவது மகாவாக்கியத்தினை தெரிவிக்கிற இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்த்து தொடங்கிட்டோம். கொஞ்சமாக தான் பார்த்தோம். முதல் ஸ்லோகத்தில் லக்ஷண மகாவாக்கியம் பிரஜ்ஞானம் பிரம்ம பற்றி விவரித்ததுக்கு பிறகு ரெண்டாவது ஸ்லோகத்திலோ அனுபவ மகாவாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி பற்றி விவரித்ததுக்கு பிறகு இந்த மூணாவது ஸ்லோகத்திலோ உபதேசக ஆர் போதக மகாவாக்கியத்தனை ஆச்சாரியர் இன்டைரக்டாக அதுக்குள்ளே வச்சிருக்கார். ஸோ இந்த உபதேசக மகாவாக்கியத்தில் அது தத்துவமசி, அது அங்கே நேராக பார்த்த எங்கேயுமே இருக்காது. இதில் முதல் வரியில் இருக்கிற நஸ்வரமனே பதத்துக்கு இந்த அகிலம் ஜகத்து மொத்தம் கூட ரொம்ப அனித்தியமானது, நஸ்வரமானது. தாமரை இலை மேல் இருக்கிற அந்த ஜலம் ஒரு சொட்டு எப்படி நிச்சலம் இல்லாமல் எனி டைம் இட் வில் ஃபால்ஸ் டவுன் மாதிரி இருக்கோ, அந்த நஸ்வரமனை விஷயம் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற பதங்களை நம்ம நிச்சித்தியான பதத்தை கூட விவரணம் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு இப்போது அடுத்ததாக வாச்சா குரோஹோ அந்த பதம் எடுத்துக்கணும். அங்கே தான் மகா வாக்கியம் இருக்கு. குருவுடைய உபதேசம் ரொம்ப நாள் நீண்ட காலம் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கூட எதுக்கு அவ்வளோ சொல்கிறாரு அவ்வளோ பேசுகிறாருன்னா நீ பிரம்மவனி சொல்கிறதுக்கு தானே. அப்போ தான் அந்த மகா வாக்கிய உபதேசம் சொல்லி பல வகையாக அது புரிய வச்சு தெரிய வச்சு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விடாமல்
இந்த குரு முயற்சி பண்ணுறாரு. அதனால் இங்கே அந்த நிஷ்சித்யனே பதம் இந்த பக்கம் கூட நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். அது உலகமெல்லாம் நஸ்வரம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிக்கணும். இதில் எதுவுமே நான் ஆசிரிக்கக்கூடாது అని நல்ல உறுதியாக நிச்சயம் பண்ணணும். அந்த நிச்சயம் అనే வாக்கியம் நிச்சித்ய అనేది அப்படி நிச்சயம் பண்ண வைராக்கியம் வந்த ஒரு சிஷ்யனுக்கு தான் குரு உபதேசம் பண்ண முடியும், அந்த உபதேசம் பலிக்கும். அப்படி எடுத்துக்கணும். அப்படின்னா வைராக்கியத்தோடு தான் சாஸ்திர சிரவணம் பண்ணுறதுக்கு வரணும். இங்கே எனக்கு பரம பிரயோஜனம் பரமஸ்ரேயஸ் ஏற்பட போகிறதுன்னு சொல்லி நிச்சயம் பண்ணிக்கணும். உலகத்தில் இனிமேல் நான் எது மேலேயும் ஆதாரப்படுறதுக்கோ என்னென்னமோ எத்தனையோ செஞ்சிருக்கேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போது நிச்சயமாக தெரியும் இந்த குரு உபதேசம் சாஸ்திரம் சிரவணத்தினால நான் கரையேறுவேன். ஸோ நிச்சித்ய அதே பதத்தின் இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் குரு உபதேசம் பண்ணுறாரு நிறைய. அது எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு வந்த நிச்சயத்துவம் நிச்சித்ய. என்ன நிச்சித்ய? பிரஜானம் பிரம்மன்னு சொல்லியிருக்கார். அது நானும் அப்புறம் இப்போ தத்துவமசி అని சொல்லியிருக்கார். அது நான் அகம் பிரம்மாஸ்மி అని நான் நிச்சயம் பண்ணிக்கிறேன். நான் தான் அந்த பிரம்மம், என்னை பற்றி தான் சொல்கிறாருன்னு குரோஹோ வாச்சா குரோஹோ நிச்சித்ய அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் அங்கே உபதேசம். அப்படின்னா குரு உபதேசம் எவ்வளோ முக்கியம் అనేది இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. இதில் குரு అనేది தத்துவம். வெளியில் இருக்கிற ஒரு శరీరం రూపం இல்லை. அப்புறம் குரு தத்துவம் అనేది சாநித்தியம் முக்கியம், சமீபத்துவம் சாநித்தியம் முக்கியம். இந்த சாநித்தியத்திலேயே சிஷ்யனுக்கு உணர்வு ஞானம் ஏற்படும். அப்படின்னு குரு பேசவே மாட்டாரான்னா அதையும் முடியாது. பேசணும், பேசி சொல்லணும். அப்போ அங்கே என்ன சாநித்தியம்? குருவுடைய சரீரமும் ரூபமும் பேரு இதெல்லாம் இல்லை. அந்த உபதேசந்தான் அங்கே ஞானந்த சாநித்தியம். சாநித்தியம்னா சந்நிஹித்துவம், ப்ரெசன்ஸ் அன் அர்த்தம். அதனால தான் குருவுக்கு ஆச்சாரியர். குருவனி பேர் சொல்கிறதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குருஸ்தானம் வேறு, அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி. அதனால தான் ஒருக்காகவும் குரு ஸ்தானத்தில் இருக்கணும்னு ஆசைப்படாதுன்னு ராமகிருஷ்ணர் சொல்லுவாருன்னு சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்லுவார். ஆச்சாரியரை இருக்கிறது வேறு, குரு ஸ்தானம் అనేది வேறு. ஆனால் நம்ம யாருன்னு ஆச்சாரியரை பார்க்குறோமோ, யாருக்கிட்டேருந்து நமக்கு உபதேசம் கிடைக்கிறதோ அவங்களுக்கு குருவாக பாவிச்சுக்கிறோம், தப்பு கிடையாது. அப்போ குருன்னு அப்படி பாவிச்சுக்கிட்டு அந்த குரு மேலே ஒரு கிருத்தஜ்ஞதை, ஒரு நல்ல கிராட்டிடியூட் பாவம், அதுக்கு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறதோ, குருவுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறதோ, குருவினை ஹிருதயத்தில் நினச்சிக்கிறதோ, குருவுடைய ஆராதனை பண்ணுறதோ. அதனால் குருன்னு கேவலம் ஆராதனை பண்ணுறது, பாத பூஜை பண்ணுறது இல்லை, அவரை ஸ்மரிக்கிறது, ஃபோட்டோ வச்சுக்கிறது மட்டும் பிரயோஜனப்படாது. குருவுக்கு அது திருப்தி கொடுக்காது. குரு அது விரும்பலை. ஆச்சாரியா குரு பதங்கள் ரெண்டு மாற்றி யூஸ் பண்ணுறோம், ரெண்டும் ஒன்று தான். அது நம்ம எப்படி பாவிச்சுக்கிறோம் అనేది இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஹிருதயத்தில் அவங்க ஆத்மாதான் குரு. குருன்னு சொல்லணும்னா ஆத்மாதாஸ். ஆனால் வெளியில் ஒரு மீடியம் தேவைப்படுறது. என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறோம்?
அப்படி ஆராதனா பூஜை நமஸ்காரம் ஃபோட்டோ வச்சுக்கிறது குருவுக்கு திருப்தி கொடுக்காது, உனக்கும் பூர்ணத்துவம் கொடுக்காது, பரம பிரயோஜனம் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும்? இதுதான் குரு வாச்சோ நிச்சித்தியத்துக்கு பேசிகிட்டு இருக்க. அந்த குரு சொன்னபடி அவர் என்ன மார்க்கத்தின்னு எது பற்றி சொன்னார், என்ன காட்டினார், அந்த ஞானம் அந்த நிலையில் நானும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தனும் அதுக்கு ஈடுபடுறானோ அதுதான் சிறந்த குரு சுஸ்ரூஷ, குருவுக்கு செய்கிற சேவை. மிச்சமெல்லாம் கூட பண்ணணும் என்ன, அது வேறு விதமாக செகண்டரியாக உதவி பண்ணும். குருவுக்கு செய்கிற சேவை நமஸ்காரமாவது அதாவது ஏதாவது எல்லாமே கூட. ஆனால் அது குருவுக்கு பூர்ண சந்தோஷம் கொடுக்காது, திருப்தி கொடுக்காது. எப்போ நீ அவருடைய ஞானத்தினை அவர் என்ன சொல்கிறார் அந்த ஞானஸ்திதிக்கு நம்ம அடையணும்னு சொல்லி தான் அவர் நம்மளை உபதேசம் பண்ணுறார் தவிர நீ எப்பவுமே எனக்கு சிஷ்யனாகவே இருந்துக்கிட்டு இப்படியே அடியனாகவே இருந்து அவர் சொல்லலை. அதுக்கு தேர் அப்போது அப்படி நம்ம அடைஞ்ச அந்த ஞானம் குரு மாதிரி அந்த நிலைக்கு வந்த குருவுக்கு பூர்ண திருப்தி. அதே மாதிரி உனக்கும் பூர்ண திருப்தி. மனுஷ ஜன்ம சரீரம் எடுத்ததுக்காக நீயும் செய்ய வேண்டியது செஞ்சாச்சன்னு பகவானுக்கும் பிரீத்தி, ஈஸ்வரனுக்கு கூட ரொம்ப சந்தோஷம். அதனால் குருவும் சந்தோஷப்படணும், நீயும் பூர்ண ஸ்ரேயசன் அடையணும், பகவான் ஈஸ்வரனுக்கு சந்தோஷம் வரணும்னா அது அடையிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் குரு வாச்சோ நித்திஷ்ச அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால தான் சாதனா பஞ்சகத்தில் பார்த்தோம், சங்கரர் இந்த விஷயத்தினை அதே சங்கரர் இதே சங்கரர் சாதனா பண்ணி சத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம். அங்கே வரைக்கும் ஓகே. பிரதிதினம் அந்த குருன்னு ஆச்சாரியன் சாநித்தியத்துக்கு போய் பிரதிதினம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு அப்புறம் அதோடு நிறுத்தலை. அவர் என்ன போதிக்கிறாரோ பிரம்மம்னு பற்றி போதிக்கிறார், அது நானு சொல்கிறார். அதனால் பிரம்மைகாட்சரமர்த்தியதாம் ஸ்ருதி சிரஹ. குரு சாஸ்திரம் முன்னாடி வச்சுக்கிட்டு ஸ்ருதியில் இருக்கிற விஷயத்தினே சொல்கிறார், அவருடைய மூலையில் இருக்கிற சொந்த விஷயம் சொல்லலை. அதனால் ஸ்ருதி சாஸ்திரம் பேஸ் பண்ணாமல் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்கன்னா அது நமக்கு பிரயோஜனப்படாது, அது எங்கோ இன்னொரு பக்கம் கொண்டு போகும். ஆனால் லோகத்தில் பெரும்பாலும் மக்கள் அதுக்கெல்லாம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. எத்தனை பெரிய ஆர்கனைசேஷனு, எத்தனை பெரிய பேர் இருக்குது, எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை வாட்டி டிவியில் வருது, இதெல்லாம் பார்த்து நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம். சாஸ்திரத்தினை நிதானமாக உபதேசம் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக் டீச்சிங் பண்ணிட்டு இருந்தால் அங்கே நமக்கு அதோடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சதோ தெரியலையோ சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அவங்க எதுக்காக வந்தாங்களோ, அவங்களுக்கு அவங்க குரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ, எது செஞ்சால் அவளுடைய குருக்கு சந்திருப்தியோ அந்த மாதிரி அவங்க வாழ்ந்து அவங்க அப்படியே இந்த லோகத்தில் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அடையிறவங்க கிரகிச்சுக்கிறவங்க உபயோகப்படுத்துக்குவாங்க. இதில் அந்த ஞானிய அந்த குருவுக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஞானஸ்திதியில் இருக்கிறதுக்கு அப்புறம் லாபோ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜஸ்வ. பிரம்ம ஏக அக்ஷரம் அப்படின்னு ஓம்காரம்னு அர்த்தம் சொன்னோம். அதுக்கு நிறைய அங்கே பேசியிருக்கோம். பிரம்மைகாட்சர மர்த்தியதாமன்னா அதே சிந்தனை பண்ணணும், மதனம் பண்ணுறதுன்னு அர்த்தம்.
கடையிறது. அது எப்படி இருக்கணும்? ஸ்ருதி சிரஹ, ஸ்ருதியுடைய இங்கே ஸ்ருதி சிரஹன ஸ்ருதியோட மகா வாக்கியங்கள். ஸ்ருதியில் டாப் இதுதான் மகா வாக்கியம், அதான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸ்ருதி சிரஹ, அது அந்த வாக்கியம் சமாகர்ணியதாம், அந்த மகா வாக்கியங்கள்னு சொல்லித்தரும்போது அதோட விளக்கம் கொடுக்கும்போதும் நல்லா கேட்டுக்கணும். அசகிருத்து ஸ்ரவணம் குறியாத், அசகிருத்தன்னா விடாமே ஸ்ரவணம். எவ்வளோ நாளுன்னு கேட்கக்கூடாது, ஞான நிஷ்டை வர வரைக்கும், அப்போ வரைக்கும் ஸ்ரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எவ்வளோ வருஷம் எவ்வளோ ஜன்மங்கள்னு கூட அதில் பார்க்காது. இதுதான் வடின்னு நிந்துக்கோ, நில்லு அதில். அப்படி குருவுடைய விஷயத்தினை பற்றி இங்கே இந்த இடத்துல நம்ம கவனிச்சுக்கணும். குரு இப்போது சொன்ன மாதிரி வேறு ஏதாவது சொல்லி உனக்கு பகவானுடைய தர்ஷனம் கிடைக்கும், உனக்கு அந்த லோகம் போவே, உனக்கு இது செய், இந்த பரிகாரம் செய், இது உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அப்படி இப்படி இல்லை சொல்கிறவங்க இருக்காங்க லோக்கத்தில். அவங்களும் ஏதோ நல்லது செய்யணும் வந்தால் இன்னும் நல்ல வழியில் வைக்கணும் வந்து ஏதோ சொல்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் அப்படியெல்லாம் எனக்கு சுவாமி தரிசனம் ஆகணும், அப்புறம் எனக்கு விவகாரத்தில் லோக விஷயங்கள் சாதிக்கணும்னு இருக்கக்கூடாது. ரமணர்கிட்ட ஒரு பக்தர் சொல்கிறாரு, அந்த பக்தர் சிவ உபாசகர், சிவபக்தர், ரமணர் அடியினாருக்கு அப்புறம் அவர் கேட்குறாரு, பகவானே எனக்கு சிவனுடைய தரிசனம் ஏற்பட்டுச்சு, அப்புறம் அவர் தியானத்துலேயோ அவர் பாவனையிலையோ எப்படியோ அதுக்கப்புறம் மறைஞ்சு போச்சு, அது மறுபடியும் அப்படி வரமாட்டேங்குது, நான் அதே மாதிரி இன்னும் கூட நல்லாவே தியானம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், பூஜை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு ரமணர் பதில் சொல்கிறாரு, தர்ஷனம் கொடுத்த சிவன் சத்தியம் இல்லை, இது முன்னாடி இல்லை, தர்ஷனம் கொடுத்தாரு அப்புறம் காணாமல் போயிட்டார். சத்தியம் என்னமோ தெரியுமோ, அந்த சிவனு தர்ஷனம் கொடுக்கறது முன்னாடியும் இருக்கிற நீ, தர்ஷனம் பார்த்த நீ, தர்ஷனம் காணாமல் போனதுக்கப்புறம் இருக்கிற நீ தான் சிவம். அது யாருன்னு கவனி. யாருக்கு தர்ஷனம் ஏற்பட்டது? தர்ஷனம் சிவனு தர்ஷனம் ஏற்படுறதுக்கு முன்னாடியும் நான் இருக்கேன், சிவன் வரல. அப்புறம் நான் இருக்கேன், ஆனால் சிவன் இல்லை இப்போது. அப்போ எப்போ இருக்கிற நான் தான் சத்தியம் தவிர அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவனை, ஒரு காட்சி, ஒரு தர்ஷனம், ஒரு பாவனை வந்துச்சா போகும், வரவு போக்கில்லாத பொதுவழி காட்டு அருணாச்சல, அதுதான் நீப்பா. அது ஆராய்ச்சி பண்ணும், அது என்கொயரி பண்ணிகிட்டே இரு. மறுபடியும் யார் இந்த நான், யாருக்கு தரிசனம் ஏற்பட்டுச்சு, இப்போ யாருக்கு தெரியலன்னு சொல்கிறது, இந்த சொல்கிறவன் யார்? அது கேடு அதே சொல்லிகிட்ருப்பார். அப்புறம் இன்னொரு உதாரணம், இதெல்லாம் குரு இந்த மனிஷா பஞ்சகத்தில் என்னதான் படிச்சிட்ருக்குறோம், குருவுடைய லட்சணம் சொல்கிறாரு. இத்தேஷாம் மனிஷா மமா குரு, அவன் எனக்கு குருன்றார் இல்லையா, குருவுடைய லட்சணங்கள் தான் இதில் எல்லாம் சொல்லப்படுறது. அது கேட்கும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன கிரகிச்சுக்கணும்னு தெரியுறது, மகா வாக்கியங்கள் இருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன 4-5 ஸ்லோகங்களோட இல்லை 4 மகா வாக்கியம் வச்சு பேசினார். நிஜமாக அந்த சண்டால ரூபத்தில் விஸ்வநாத பகவான் வந்தது காரணம் என்ன, சங்கருடைய வாயால் இந்த 4 மகாத்மங்களில் கூடியிருக்கிற இப்படிப்பட்ட அந்த ஞானியோட நிலை என்னன்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பகவான் அந்த ரூபத்தில் வந்தார். கதை ஏற்றுக்கிட்டேன்.
இன்னொரு குரு குரு சொல்கிறபடி நடக்கணும் இப்படியெல்லாம் போது ஒருத்தர் ஒரு நாள் ஒரு குரு சிஷ்யனுக்கிட்ட சொன்னார், பா எனக்கு முதுகு இடுப்பு ரொம்ப வலிக்குது, வயசான குரு, அதனால் நான் கொஞ்சம் குப்புறப்படுத்துக்கிறேன், நீ மேலே கால் வச்சு எனக்கு நல்ல மசாஜ் பண்ணணும், கால் வச்சு மசாஜ் பண்ணால் நல்லா இருக்கும், ஏதாவது பிடிச்சிக்கிட்டு. இன்னொருத்தர் ரொம்ப வலி தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது பேக் பெயின் அப்படின்னு கேட்டால் அந்த ஐயோ மகா பாப்பம், உங்கள் இடுப்பு மேலே எப்படி நான் கால் வைக்கிறது அப்படின்னா. அப்போ அந்த குரு என்ன சொன்னார் தெரியுமா, நீ என்னை இடுப்பு மேலே கால் வைக்கிறதுக்கு பாப்பம் தப்பன்னா, ஆனால் நீ இப்போ என்னை வாய் மேலே கால் வச்சுட்ட, புரிஞ்சுதா? என்னோடய வாக்கு நீ திரஸ்காரம் பண்ணுற. என்ன இந்த கதை இந்த விஷயத்தில்? அதனால தான் ஒருத்தர்னு குருவுக்கு சரணாகதி అనేది சும்மா வாயால் சொல்லக்கூடாது, அந்த நிலை நமக்கு வரணும். அந்த ஆச்சாரியர் குருவுடைய பெருமை அவருடைய கௌரவம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தவிர முன்ன சும்மா சரணாகத்தினை சொல்லக்கூடாது. சொன்னதுக்கு பிறகு அந்த நிலை வந்துச்சுன்னு பாவனை, அதுக்கப்புறம் குரு என்ன சொன்னாலும் அது பரம சத்தியம். எனக்கு சொன்னானே, இது இப்போது ராத்திரின்னு சொன்னால் கூட பகல்னு பார்த்து எஸ் ராத்திரி தான். ஏன் குரு சொன்னார், ஏன் அவ்வளோ முட்டாள குரு அப்படி சொல்லுவாருன்னா இல்லை, அப்படின்னு கொஷன் பண்ணாமல் அப்படி ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால் குரு சரணாகதி అనేది இல்லை, அது ரொம்ப உன்னதமான ஒரு நிலை. சப்போஸ் அப்படி சொன்னார், இது இப்போ பகல் இல்லை இது ராத்திரின்னு சொன்னால், மேபி அவருடைய திருஷ்டியில் அந்த பகவத்கீதையில் இருக்கிற 2வது அத்தியாயத்தில் இருக்கிற கிரந்தி ஸ்லோகமாக இருக்கலாம். யானிஷா சர்வபூதானாம் சாரி அது இல்லை, யானிஷா சர்வபூதானாம் யஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகிரத்தி பூதானி தானிஷா பஷ்யதோ முனேஹே ஒரு கிரந்தி ஸ்லோகம் இருக்குது. எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கும்போது ஞானி தூங்கிட்டு இருப்பான், ஞானி அப்படின்னு சொன்னார். அவருக்கு ராத்திரி, எல்லாருக்கும் பகலாக இருக்கும்போது அவருக்கு ராத்திரி பகல். அது ரொம்ப விஸ்தாரமாக பேசியிருக்கோம். அந்த ஸ்லோகம் வெரி கிரிப்டிக் ஸ்லோகாஸ் இன் ஓகே கீதா கிரந்தி ஸ்லோகங்கள். அது விநாயகருக்கு வியாசருக்கு நடுவில் ஒரு ப்ராப்ளம் அது. ஓகே, இப்போ அந்த கதை வேண்டாம். ஓகே, அவர் என்ன ரூல் வச்சார்னா, விநாயகர் நான் எழுதுறேன் ஆனால் நீங்கள் நடுவில் நிறுத்தக்கூடாதுன்னு. இவர் என்ன சொன்னார், சரி அது ஓகே, நான் சொல்கிற ஸ்லோகம் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு எழுதுனா. அப்புறம் விநாயகர் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணும்போது இப்படி எல்லாம் ஒரு ஸ்லோகம் சொல்லிடுவார். விநாயகருக்கு கூட கஷ்டமாயிடுச்சு. அதுக்குள்ளே வியாசர் ஒரு 1000 ஸ்லோகங்கள் ரெடி ஆகிடுவார். வியாசர் இல்லையோ ரெடி. அப்படி பாரதம்லையே நிறைய இருக்காம் அந்த மாதிரி கிரந்தி ஸ்லோகங்கள். பாரதம் தான் ஏதுனதே, பகவத்கீதை மட்டும் இல்லை. அதில் 4 கிரந்தி ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் வருது. ஸோ இந்த மாதிரி அந்த குருவுடைய பெருமை அது தெரிஞ்சுக்கணும். வேறு லோகத்தில் யாரோ என்னென்னமோ நமக்கு பல கஷ்டங்களிலிருந்து கரையேற்றிருப்பான், ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாக்டராவது, ஒரு லாயராவது, ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட நம்ம நன்றி தேங்க்ஸ் சொல்லி இருப்போம். எத்தனையோ ஜென்மங்களாக இருக்கிற இந்த சம்சாரமனை வியாதியிலிருந்து என்னை கரையேற்றுறாருன்னு அந்த குருவுக்கு நீ என்ன கிராட்டிடியூட், என்ன நன்றி சொல்லி மாடும்.
அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குரு சிஷ்யா டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் சம்திங் ஹையர். ஈவன் தி அம்மா தாய்க்கு குழந்தைக்கு இருக்கிற பந்தம் சொன்னால் கூட அதெல்லாம் தர்மம் லெவலில் அதனை பாராட்டுறோம். ஆனால் அதை தாண்டி பிரம்மம் லெவலுக்கு வரும்போதோ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. எதுக்கு இவ்வளோ விவரிக்கிறோம்னா அந்த மகா வாக்கியம் உபதேசம் நிச்சித்ய అనేది அந்த அளவுக்கு அப்படி இருக்கு. அடுத்தது இப்போ அடுத்த பதங்கள் எடுத்துக்கிறோம். குரு நித்யம் பிரம்ம நிரந்தரம் விம்ரிஷதா. அந்த குரு காட்டி கொடுத்த சொன்ன அந்த சத்வஸ்து என்ன, அது நித்தியமானதே. அப்புறம் அதுதான் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு நிரந்தரம், அது மாறாமல் இருக்கிறது. நித்தியமன்னாவே நிரந்தரம். ஆனால் இந்த நிரந்தரம் అనేది விம்ருஷதாம், நிதித்தியாசனம், கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருக்கணும். விம்ருஷதாம்னா சாதாரண அர்த்தம் தியானிச்சுட்டே இருக்கணும், சிந்திச்சுட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. ஸோ நித்தியம் நிரந்தரம், நித்தியம் பிரம்ம, எப்பவுமே இருக்கிற அந்த பிரம்ம வஸ்து நீதான் அது. ஆனால் அது இந்த உபாதிகளிலிருந்து தூரம் விடுப்பிச்சு தனியாக சாட்சியாக நின்றுக்கிட்டு கவனிச்சுக்கணும். சாட்சியாக நின்றுட்டு கவனிச்சுக்கணும். அதுதான் நித்தியம் பிரம்மம் விமர்சிதாம் நிரந்தரம். அதனை அந்த குரு கொடுத்த அந்த ஞானத்தினை நினச்சிக்கிட்டே அதே அந்த இதிலே இருக்கணும். ஓகே, மனனம் செய்கிறது, அது நிதித்தியாசனம் பண்ணுறது. அப்போது வி ஆர் டியூன் வித் த குரு ஆல் த டைம். அப்படின்னா அவருடைய உபதேசத்தோடு டியூன் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி இருக்கணும்ன்றார். அப்படி யாராவது இருந்திருந்தால் அவனுடைய நிலை என்ன? இப்போது அடுத்த முக்கியமான ஒரு பதம் வருது, நிர்வியாஜ சாந்தாத்மனா. இவனுக்கு சாந்த ஆத்மனா ஆயிட்டான் இப்போது. ஓகே, சாந்தாத்மா అనేది அவனுக்கு ஒரு டைட்டில் இப்போது, சாந்தாத்மா. உபதேசம் எஸ்டிமுலேட் ஆகிடுதுன்னு சொன்னால் சாந்தி தான், நிலகுலையான சாந்தி. சாந்தி தான் அவனுடைய ஸ்வரூபம், ஆத்மாவுடைய ஸ்வரூபம். ஆனால் இந்த சாந்தி ஆர்டிஃபிஷியலாக டெம்ப்ரரியாக வந்த சாந்தி இல்லை. ஆர்டிஃபிஷியல் டெம்ப்ரரியாக கூட சாந்தி வரும். எப்படி? தூங்கிட்டால் சாந்தி வரும், ஆல்கஹால் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஏதோ ஆகிடுறான், ட்ரக் எடுத்துகிட்டா ஆகிடுறான், ஓகே, அன்கான்ஷியஸான ஆகிடுறான். ஸோ சாந்தி அது டெம்பரரி. அது வியாஜம். அதுக்கு பேர் வியாஜம்னா ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால வந்துச்சுனால அது போயிடும். ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லா தூக்கம், ஆல்கஹால், ட்ரக் எதுக்கு சொன்னால் வேறே கூட சொல்லலாமே. ஒரு நல்ல பஜனை கேட்கும்போதோ, கீர்த்தனை பண்ணும்போதோ, ஒரு டெம்பரரி கொஞ்சம் நேரத்துக்கு சத்சங்கத்தில் இருக்கும்போது கூட ஒரு டைப் ஆஃப் சாந்தி வருது இல்லையா? ரொம்ப அகண்டமாக ஒரு கீர்த்தனை பஜனை நடக்கிறதுன்னு சொன்னால் அதில் நிறைய பேரையும் அப்படியெல்லாம் ஆடுறாங்க, அப்புறம் மறந்துடுறாங்க. ஓகே, ரொம்ப அதில். ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் போயிடும், திரும்பி படியே அந்த படியிலே போயிடுறான். அதுக்கு பேர் எக்ஸைட்மெண்ட்டு தவிர இட் இஸ் நாட்டு. அதனால தான் நிர்வியாஜ, எந்த காரணம் இல்லாத, ஓகே,
பி ஹாப்பி வித்தவுட் எனி ரீசன். நம்ம எல்லாம் வி ஃபைண்ட் த ரீசன்ஸ்னோ. நான் இன்றைக்கி ஏன் சந்தோஷமாக இருக்க தெரியுமா, அந்த வேலை முடிஞ்சிச்சு, நினச்சது ஆயிடுச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. நம்மளுடைய சந்தோஷம், நம்ம திருப்தி அவ்வளோதான். அன்றைக்கி தீபாவளி வரும், அதுக்கப்புறம் போயிடும். அந்த 2-3 நாளில் என்னமோ ஒரு அது வாங்கி இது வாங்கி வச்சு 4 பேர் வீட்டுக்கு போய் 4 பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணால் தீபாவளி. அதுக்கப்புறம் திரும்பி ஆஸ் யூஷுவல் தான். திரும்பி தீபாவளி போகிறோம், தீபாவளி போகிறோம். வியாஜம். ஒரு காரணம் இருக்குது. பையனு பொண்ணு சொன்னது கேட்டால் எனக்கு நல்ல நிம்மதி இருக்குது. இருப்பானோ அப்படியே அப்படி இருப்பான்னு நினைக்கலாமோ? தப்பு இல்லையா? தப்பு நினச்சிக்கூடாது. நினச்சிட்டா ஏமாந்துவேன். கார்டுபோர்டு சேர் மேலே உட்கார்ந்து எப்படி விழுந்துரும் அந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறது. இப்போது நிர்வியாஜ சாந்தாத்மனான்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் பாருங்க. கேஸ் சிலிண்டரு தேவையில்லாத போது ஆஃப் பண்ணுறோம். ஸோ அப்போது சேஃபு. ஆனால் சிலிண்டரே தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, கேஸே இல்லை அதில், அப்போ ப்ராப்ளம் டேஞ்சரே இல்லை. இந்த வியாஜமானதுன்னா டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணோம், ஆனால் உள்ள கேஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியது இல்லையே. அதுதான் நிர்வியாஜ சாந்தி. நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அப்படி இவனு இனிமே எதுவுமே எதிர்பார்க்கல. ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. அதனால் அந்த கேஸ் இல்லாத சிலிண்டர்னு என்னென்னா வாசனாரகித மனசு. நிர்வியாஜ சாந்தாத்மனான்னா இனிமே வாசனைகள் எதுவுமே இல்லை. அப்படி என்ன வாசனாரகிதமானது என்ன? எப்படி? ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ரவணமனே அக்னிகுண்டத்தில் மனசுன்னு போட்டி 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 தங்கத்தனை சுத்தம் பண்ண மாதிரி பண்ணிக்கணும். அழுக்கெல்லாம் போயிடுச்சு இல்லை? அதனால் வாசனாட்சயம் என்ன, அதுக்கு எங்கே போகணும், என்ன பிராயஷ்சித்த பரிகாரம்னு கேட்கக்கூடாது. சாஸ்திரம் கேட்கறது இதுதான் பரிகாரம், இதுதான் டிட்டர்ஜென்ட்டு, இதுதான் வாஷிங் மிஷின், இதுதான் கிளீனர், வேக்யூம் கிளீனர், எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லி இது ஒன்று தான் மார்க்கம். இந்த குரு சாஸ்திர உபதேசம் ஞானம் சிந்தன சிரவணமன நிதிதாசனங்களை நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா அவனு நிர்வியாஜ அவன் தான் நிர்வியாஜமான சாந்தாத்மன் ஆயிடுவான். நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ், நோ மோர் ரிக்ரெட்ஸ், நோ சென்ஸ் ஆஃப் arrogance அண்ட் நோ சென்ஸ் ஆஃப் ரிக்ரெட். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருக்கு. இன்னும் லைஃப் போயிட்டுருக்கேன். ஞானிக்கு அஜ்ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, at the end of the day if you think இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு திருப்தியோட, நோ சென்ஸ் ஆஃப் arrogance, இது பண்ணால் அது சாதிச்சா அப்படி இல்லை அகங்காரம். நோ சென்ஸ் ஆஃப் கில்ட் ஆல்சோ, ஐயோ ஏன் இப்படி பேசியிருக்கேன், ஏன் அப்படி பண்ண அப்படியும் இல்லாமல் இருக்கணும். இது முடியுமா சார்? ரொம்ப விவகாரத்திலேயே பாஹ்யமாக இருந்தால் முடியாது. ஞான நிஷ்டையில் இருந்து விவகாரம் பண்ணும், அது ஒன்றும் ஒட்டுக்காது. அப்போது இந்த ஞான நிஷ்டை வர வரைக்கும் இந்த மடிசாரி கட்டுக்கணும் மாதிரி கொஞ்சம் தெரியும்ல, மடிசாரி அப்படி இருக்கணும். ஆனால் எப்பவுமே கட்டுக்க வரல பார்த்தீங்களா? அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் டைமில் கட்டிட்டு எல்லோரும் தூரமாக நிற்க வைக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம கூட நம்முடைய க்ரீன் ரூமுக்கு போன மாதிரி நம்ம சாதனை, நம்ம அனுஷ்டானம், யாருன்னு எதுவுமே குற்றம் சொல்ல வேண்டாம். சுற்றி என்னென்னமோ இருக்கு, என்னென்னோ சுபாவங்கள் எத்தனையோ எல்லாம் இருக்கும் பிரவர்த்தனை. எனக்கு
மார்க்கதர்ஷனம் கிடைச்சது, சாஸ்திரம் இதெல்லாம் அதே சிந்தனையில் இருக்கணும். அப்புறம் அதனால் இந்த வாசனாட்சயம் இல்லைன்னா என்ன ஆகும், நிர்வியாஜ சாந்தியே வராதுன்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன கதை மாதிரி தான், குட்டி. ஒரு ராஜபவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிற ஒருத்தர் என்னமோ கொஞ்சம் இன்னர் சர்க்கிள் போஸ்ட் அவனுக்கு. அப்புறம் சரி என்ன காரணத்தினால் அவன் அந்த வேலை விட்டுட்டான், போயிட்டான். கொஞ்சம் வைராக்கியம் வந்துச்சு, என்னமோ ஆகிடுது. சந்நியாசம் எடுத்துக்கிட்டான், குருன்னு ஆசிரிச்சுட்டான், எல்லாம் ஆகிடுது. குரு வந்து இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணி அப்படி எல்லாம் செய்யும்போதும் எனக்கு மனசு நிற்க மாட்டேங்குது என்றான். இதே சந்நியாசம் எடுத்துக்கிட்டு எத்தனை நாள் ஆனதுக்கப்புறம், குரு கிட்ட பல வருஷங்கள் இருந்ததுக்கப்புறம் சொல்கிறான், அப்போது என்னப்பா உனக்கு என்ன தடம், என்ன நீ தான் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு ஒரு ஸ்திரீ பற்றி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அந்த ராஜபவனத்தில் இருக்கும்போது யாரோ ஒரு கூடையோ இல்லை ராஜகுமாரி கூடையோ யாரு கூட எனக்கு மனசில் ஒரு ஆக்கர்ஷணம் இருந்தது. இப்போ அவங்களே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். குருவுக்கு இந்த பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டாரு. இப்போது உனக்கு மெடிசன் சொல்யூஷன் கொடுக்க ரொம்ப சுலபம். சரி, அந்த ஸ்திரீ யாருன்னு பற்றி சொல்கிறேன் இல்லையா, அவள் இப்போ இங்கே இருக்கானா பாருங்க. குரு என்ன சொல்லுது, இங்கே இல்லை இப்போது. அப்போ எப்படி வரான், எங்கேருந்து தெரியறதுன்னா மனசில் வருது. என்ன தெரியுமா, உன்னுடைய ஆத்மாவே அந்த அந்த வாசனை, ஆத்மான்னா அங்கே மனசு, அதே ஒரு ரூபம் எடுத்துக்கிட்டு வாசனை வந்து முன்னாடி நின்றுட்டு உனக்கு பந்தமாக தடமாக நிற்கிறது. இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுன்னா, அப்படின்னா லோகத்தில் எதுவுமே கூட நமக்கு தடம் இல்லை. இட்ஸ் ஓன்லி மனசில் வர ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். அதனால தான் எந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸ்வானுபவம் மட்டும்தான் அனுபவம். குரு அதுதான் சொல்லுவார். ஈவன் குரு பற்றி ரொம்ப நாள் நினச்சிக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த லோக வாசனை எல்லாம் க்ஷணிச்சு போகிறதுக்கு தவிர, ஏன்னா குரு சாஸ்வதம் இல்லை, அந்த ரூபம் சாஸ்வதம் இல்லை. ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த சத்தியம் சாஸ்வதம். அவர் அதே சத்தியம்தான், அந்த சத்தியமும் நானும் அதே சத்தியம்தான். அப்போது அனுபவம் అనేది வந்து ஸ்வானுபவம் மட்டும்தான். நான் இருக்கேன், என்னோட இருப்புதல் అనేది தான் ஸ்வானுபவம் தவிர. இப்போ நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன், இதெல்லாம் ஓன்லி பிரதீதி. பிரதீத் என்ன, ஓன்லி எ ஃபோட்டோ கோஸ் த்ரூ மை ஐஸ் இன்சைடு அண்ட் ஒரு தாட் தான் தவிர, திஸ் இஸ் நாட் ஒரிஜினல் ஆர் திஸ் இஸ் நாட் சத்தியம். ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். அப்போ அந்த பிரதீதி உள்ள யாருக்கு தெரியறதோ அந்த தெரிஞ்சுக்கிற நானும் சத்தியம், நானும் சத்தியம். இந்த நானுன்னு பிடிச்சிக்கணும், உண்மையான நானுன்னு பிடிச்சிக்கணும். பொய்யான நானுன்னு பொய்மையார்னு எடுத்துடணும். அந்த பொய்மையார் தான் அகங்காரம். இப்போ கூட 17வது அத்தியாயத்தில் தம்போ அகங்காரம் காமராகம் 4 பாயிண்ட் சொன்னார் நேற்று கூட கீதையில். ஏன் இப்படி இது புரிஞ்சுக்காமே போகிறான்னா, தம்பம், அகங்காரம், ஹிப்போக்ரஸி அண்ட் இகோயிசம். ஏன் காமராக பலான்விதாக, காமராகத்தினால ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அதுக்கு அடிமையாக இருக்கு. ஸோ அதனால் குரு அப்படி சொன்ன. அதனால் அங்கே என்ன கேட்குறாரு யோசி. அப்போது உண்மையாக அங்கே எதுவுமே இல்லை, உன்னோட மனசை நினச்சிக்கிறது தானே, அது ப்ரொஜெக்ஷன் தான். அதனால் நான் இருக்கேன் అనేది ப்ரொஜெக்ஷன் இல்லை, நான் இருக்கின்றேன் అనేది ப்ரொஜெக்ஷன் இல்லை. அது மனசு இல்லாமல் இருக்குது, புத்தி இல்லாமல் இருக்குது, இந்திரியங்கள் இல்லாமல் இருக்குது, சரீரம் இல்லாமலும் இருக்குது. அந்த உணர்வு எப்பவுமே இருக்குது. அதுக்கு எந்த ப்ரூஃபு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதை கவனிக்கணும், கவனத்தின் அதிலோ போடணும். ஆனால் அதிலோ போடாமல்
இந்த மனசு ப்ரொஜெக்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுதான் பெரிய தவறு. இது சரி பண்ணணும். சரியா? இப்படி சொல்லி, அதனால் பாகவதத்தில் இப்போ நான் பேசின இந்த கொஞ்சம் நிமிஷம் இந்த எக்ஸாம்பிள் இது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறதுன்னா, மனசக அசங்கக சங்கஞ்ச சாதுஷு. பாகவதம் ரொம்ப சுலபமான ஒரு உபாயம் கொடுக்கறதே. ಈ மனசோட சங்கம் வச்சுக்காத. உன்னோடதான் மனசு, உனக்குள்ளதான் சங்கம் வச்சுக்காது. அதுதான் நான் இப்போ சொன்னதே. அது பண்ணுற ப்ரொஜெக்ஷன்ஸு கேட்கவே கேட்காது. அப்போ சங்கம் சாதுஷு. சத் சங்கத்தில் சங்கம் வச்சுக்கோ. சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிಶ್ಚல தத்துவம், நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி. மனப்பாட்டம் பண்ணிட்டோம். மனம் வச்சு தான் பாட்டம் பண்ணிட்டோம். அது மனம் சொல்கிற இது இல்லை, அனுபவம், சுவானுபவமாக இருக்கணும். அப்போது என்ன இந்த பாகவத்துடைய கருத்துடைய மீனிங் என்ன, சத்குரு ஆச்சாரியனை ஆசிரியிச்சு மனசனை புறக்கடிக்கணும். புறக்கடிக்கிறது என்ன, டெலீட் பண்ணுறதா, மூடுறதா, எடுக்கிறதா என்னமோ தெரியல. வேறு வழி இல்லை. அதுதான் பாகவதம் சொல்லிச்சு. இப்போ நான் தமிழில் சொன்னேன். அப்போ மனசனை புறக்கடிக்கிறதுக்கு ஒரு சுலபமான மார்க்கம் என்னென்னா, நீயா அது பண்ணுற இது பண்ணுறதுனாலது சத் சங்கத்தில் ஈடுபட. அவ்வளோதான். சாஸ்திர உபதேசம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே அது வழி காட்டும். வேறு வழி இல்லை. ஸோ இப்படி நிர்வியாஜ சாந்தாத்மனான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அடுத்த வரியிலும் இப்போ இவனுடைய ஞானம், அவனுக்கு இன்னும் வாசனைகள் எல்லாம் போயிருந்தாலும் இனிமேல் கர்மத்துடைய பந்தமும் பயம் இல்லையா. பூதம் பாவிஷ்ச எஸ் பூதம் பாவிச்ச பிரதஹதா சம்வின்மயே பாவகே. கன்க்ளூஷனை ஒரு வரி கொடுக்குறாரு. ஸ்வரூப ஆத்ம ஜானத்தினால பிரம்ம தெரிஞ்சுக்கின ஞானமனே அக்னினால், பாவகேன்னு அக்னி. ஓகே. அப்புறம் பிரதஹதா பூர்ணமாக பிரகர்ஷனேன தஹதி தகிக்கப்பட்டது. எது எனக்கு பூதம் பாவி பவிஷ்யத்து இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் అని இந்த வரிஸோ புண்ணிய பாபங்களనే விஷயமோ எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ரபிஷ். ஹிந்தியில் கலாஸ் போய் ஓ எவ்ரிதிங் இஸ் கான் ஒன்ஸ் ஃபார் ஆல், கான் ஃபார் குட். பூதம் பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஃபோர்த் கம்மிங். அதான் அப்படி என்ன அர்த்தம். மெயின்லி சஞ்சித ஆகாமி கர்மங்கள், ப்ரெசென்ட்டு வந்து பாவி, இதுக்கு பேர் பிராரப்தம். அதை பற்றி இப்போ லாஸ்ட் வரியில் சொல்ல போகிறாரு. இது எல்லாமே கூட வரப்போகிற இது சஞ்சிதமும் ஆகாமி இஸ் பர்ன்ட், சஞ்சிதம் இஸ் அவாய்டட் அண்ட் பிராரப்தம் என்ன பண்ணணும் அது சொல்கிறார். இப்போ பிகாஸ் ஆஃப் த ஜானம் வந்தால் பிரம்ம ஜானம். பிரம்ம ஜானம்னா நானும் பிரம்மம், எனக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறது. அவ்வளோதான். சொல்லணும். ஏது கூட கொடுக்க வேண்டாம். யாருக்கு ஏது கொடுப்பேன்? ஏது கொடுக்கணும் நீங்கள்? இல்லை குரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? யுவர் பாஸ் கோர்ஸ் நல்லா பண்ணிங்க, 5 வருஷமாக ரெகுலராக வரீங்க, ஃபுல் ப்ரெசென்ட் தேவையா?
யார் எதுக்கு கொடுக்கணும், நானும் பூர்ணந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணாவே போதும். சஞ்சித்தம் ஆகாமி பேர்ன்ட், சஞ்சித்தம்னு போய் போயிட்டு ஆந்து வேலை போய் சேர போகிறேன், நான் அந்த சஞ்சிலோக்கு போய் சேர போகிறேன். அது வந்து அவாய்டட். பிராரப்தம் ஒன்று இருக்குது இப்போ ப்ரெசண்ட். அடுத்த கடைசி வரியில் சொல்கிறாரு, பிராரப்தாய சமர்ப்பிதம் வபுஹு. இந்த சரீரம் வந்து பிராரப்தத்தினால அது விட்டுன அம்பு, வில்லுலேருந்து விட்டியாச்சு அம்பு, அது அப்படி கொஞ்சம் தூரம் போய் விழுந்துடும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபேனும் நிதானமாக நிற்கும். இதே மாதிரி இப்போ இந்த ஒரு பிராரப்தம் பண்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுக்கு இந்த செட்டப் வந்துச்சு. இது வந்து அது என்னமோ அது போகும். என்ன சொல்கிறாரு, அந்த பிராரப்தத்துக்கு விட்டுடும். இந்த சரீரம் இப்போ வந்த இந்த மனசு இது எல்லாமே பிராரப்த கர்ம சரீரத்தின்னு பிராரப்தத்துக்கு விட்டுடும். வப்புகன்னு சரீரம் பிராரப்தத்துக்கு சமர்ப்பணம் பண்ணும். நீ நிம்மதியாக முடியுமா? அங்கே தான் சாதனம் இருக்கு. ஆகாமி சஞ்சிதம் யார் பார்த்தாங்க சார், இது சாஸ்திரம் சொல்கிற வார்த்தைகளை சம்ஸ்கிருதம் நீங்கள் சொல்கிறீங்க தவிர அதிருஷ்டம் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சது இந்த இப்போ இதோ இப்படிப்பட்ட ஒரு உடம்பு, இப்படிப்பட்ட ஒரு மனசு, இதுக்கு பல கஷ்டங்கள் சுகங்கள் துக்கங்கள் வரதை போகிறதை, இதுக்கு சுற்றி இத்தனை, இதெல்லாமே கனவு பிரேம. இப்போ ஞானம் வந்ததுனால இந்த சரீரம் இல்லாமல் ஏதாவது ஆகிடுமா? திடீர்னு ஆகாசத்தில் மறைஞ்சு போயிடுமா என்ன? அப்படியே இருக்கும். இதுக்கு வியாதி வரணுமா? வரும். சுகம் வரணுமா? வரும். அதனால் இப்போ ஒன்று மட்டும் பிரார்த்தனாவோ ஒரு டிசைராவோ இருக்கலாம். என்னன்னா, குருவே இல்லை பகவானே, இந்த பிராரப்தத்தினால என்ன வருமோ என்ன போகுமோ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சுகமும் வந்தியும் நல்லா கேட்டுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சுகம் வந்தியும் என்னை வந்து இந்த ஞான மார்க்கத்தில் வந்து இழுத்துட்டு போகக்கூடாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம் வந்தியும் என்ன இந்த ஞான மார்க்கத்தில் இல்லாமல் தள்ளிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த அளவுக்கு மட்டும் எனக்கு இது ஒன்று மட்டும் ப்ரே பண்ணலாம். இது சுவார்த்தம் கிடையாது, இதில் ஆசை கிடையாது, செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஞானம் ஒன்லி. யார் ஞானத்தின்னு கேட்குறானோ அவனு எதுவுமே கேட்கலன்னு அர்த்தம். என்ன அதோட எல்லாம் முடிஞ்சு போகிறதேன். சர்வம் கர்மாகிலம் பார்த்தா ஞானே பரிசமாப்பியதே. ஞானத்தில் எல்லாம் க்ளோஸ் ஆகிறது. ஆல் அக்கௌண்ட்ஸ் எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ்ட். தென் என்ன இருக்கும் அங்கே? ஆனந்தம், அகண்ட ஆனந்த போதம் இருக்கும். அது வந்து கடைசி ஸ்லோகத்தில் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி 4 மகா வாக்கியங்கள் எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிப்பட்ட நிலைன்னு. ஸோ பிராரப்தாய சமர்ப்பிதம் வபுஹு. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் இப்படி யார் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த அறிவோடு இருக்கானோ, இத்தேஷா ஓகே மனிஷா மாமா. அந்த குருவனை வார்த்தை மேலே ஆல்ரெடி வந்ததுனால இப்போ இங்கே திரும்பி குருவனேது இங்கே சொல்லாமல், திஸ் இஸ் மை கன்விக்ஷன். இத்தேஷா மனிஷாமம், அவர் தான் குரு. குருவன் என்ன? ஞானின்னு அர்த்தம். ஞானத்தோடு இருக்கிறவன் எல்லாரும். அதனால குருவன்னு ஏதோ டீச் பண்ணாதா குரு, அப்புறம் நிறைய பேர் லீட் பண்ணாதா குரு, நிறைய பேருக்கு இப்படி காட்டுட்ட, அதெல்லாம் கிடையாது. குருவனை பதத்துக்கு ஒரு அர்த்தம் ஞானம். குகாரஸ்தந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்ய விதீயதே. குருவனை பதத்துக்கு அர்த்தம் பல வாட்டி சொல்லியிருக்கோம். எங்கே அஜ்ஞானம் இல்லையோ அந்த நிலை இஸ் கால்ட் குரு தத்துவம், த ஸ்டேட் ஆஃப் குரு.
நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னு இந்த எல்லாம் ஒரு வார்த்தை தப்பாக லீட் பண்ணும். சரி, கடைசியில் இதில் வந்து துளசிதாசர் ராமாயணம் எழுதும்போது எழுதுறாரு ஒரு இடத்துல என்னன்னா, புரா ரச்சனா பிராரப்தம், ஹிந்தியில் அவர் பிராரப்தத்தின்னு முன்னாடி எழுதி வச்சிடாருமா. அதுக்கப்புறம்தான் பிராரப்தத்தின்னு முதல்ல சிருஷ்டி பண்ணாராமா, அப்புறம் தேகத்தின்னு சிருஷ்டி பண்ணாராமா. பஷாத் தேகம் ரச்சதா. புரிஞ்சுதா? அதனால பிராரப்தம் அதுதான் இப்படிப்பட்ட கொண்டு வந்துச்சு. பட் அந்த பிராரப்தம்லாம் நல்லா தான் இருக்க, பரவாயில்லையே, சத்சங்கத்துக்கு கொண்டு வந்து உட்கார சேச்சி. ஓகே, மனுஷ சரீரம் கிடைச்சது அப்பா, அதுக்கு தான் எவ்ரி கிளாஸில் சொல்கிறது அதே. சாஸ்திரம் கேட்குற பாக்கியம். ஸோ இப்போ நல்ல பிராரப்தம்தான் ரிலீஸ் ஆகிருக்க படம் தீபாவளிக்கு. இப்போ இது உபயோகப்படுத்திக்கணுமா இல்லையா? அப்புறம் வேற எல்லாம் கூட இருக்கும், ட்ராஜடி காமெடி எல்லாமே இருக்கும். பட் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அதனால் நம்ம சரீரம் வேற சூப்பர் ஹியூமன்ஸ் பீயிங்ஸு, சூப்பர்மேன் சூப்பர் உமன்ஸு, ஒரு குறைச்சல் இல்லை, இனிமேல் ஏன் எதுவுமே இல்லை. பண்ண வேண்டியது பண்ணிட்டுருக்குறோம், அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோம். கர்த்தவியம் கிருதம் பிராப்தவியம் பிராப்தம், வித்யாரண்ய சுவாமி சொன்னார் இல்லையா? அது கடைசியில் ஆச்சாரியர் விவேக சூடாமணிலும் இந்த பிராரப்த விஷயம் எல்லாம் அங்கே ரொம்ப விஸ்தாரமாக பேசினார்லே, நிறைய ஒரு விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போது அங்கே இதே மாதிரி அதனால் தைரியத்தோட இது பிராரப்தத்துக்கு இந்த சரீரம் இதெல்லாம் விட்டுட்டு, ஓகே, எப்படியோ எனக்கு என்ன பிரச்சனை, மனசுன்னு அந்த குருரங்கிரி பத்மனே மனச்சைய லக்னம் அன்னார அந்த பிராரப்தத்துக்கு பதிலிட்டு சுவாத்தியாயம் ஸ்வபனம் குரு, சுவாத்தியாயத்தில் ஈடுபடு. இதுதான் சிரவணம் மனனம் நித்தியாசனே. அங்கே கடைசியில் அந்த பிராரப்தம் பற்றி சொல்லும்போது தைரியமாக பண்ணுன்ற, நமக்கு நிறைய வாட்டி தைரியம் குறைஞ்சி பலகீனம் ஆகிடும், பயம் வரும். இங்கே கிளாஸில் சொல்கிறதுக்குன்னு இங்கே கேட்கறதுக்குன்னு லோக்கமும் வாழ்க்கை பார்க்கும்போது என்டையர்லி டிராஸ்டிக் டிஃபரெண்ட் ஆப்போசிட்டாக இருக்கு. அதனால தான் ஆச்சாரியர் அங்கே சொன்னார், அதே விஷயத்தை நீங்கள் சொன்னார். அடுத்தது 4வது ஸ்லோகம். யாதிர்யங் நரதேவதாபிரஹம் தேவதாபிஹி, அங்கே வரைக்கும் தான் படிக்கணும். யாதிர்யங் நரதேவதாபிஹி அஹமித்யந்தஸ்ஃபுடா க்ருஹ்யதே யத்பாசா ஹ்ருதயாக்ஷ தேஹ விஷயாம் பாந்தி ஸ்வதோ சேதனாஹ. தாம் பாஸ்யைः பிஹிதார்க்கமண்டலநிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன் யோகி நிர்வృతமானசோ ஹி குருः இத்யேஷா மனீஷா மம. 4வது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். 4வது மகா வாக்கியம். இதில் 4வது மகா வாக்கியம்
அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த மாண்டிக்கோபனிஷத்தில் சொல்லப்பட்ட அயம் ஆத்மா பிரம்ம. ஓகே, அது கூட ரொம்ப உள்ள அடங்கி இருக்கு. ஆனால் பாஹ்யமாக பார்க்கும்போது தெரியறது என்னன்னா, இன்னொரு மகா வாக்கியமாக சொல்லப்படுறது இல்லைன்னா கூட மகா வாக்கியம்தான் சர்வம் கல்விதம் பிரம்மா. போன கிளாஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சர்வம் கல்விதம் பிரம்மானேது பார்த்தா அந்த ஸ்லோகத்துலேயும் 3த்துலேயும் இந்த 4த்தில் கூட 4த்தில் முக்கியமாக அந்த முதல் வரியில் சொல்லும்போது அது தெரியறது. பட் அதோடைய இது என்னென்னா அயமாத்மா பிரம்மான்னு தான் எடுத்துக்கணும். சப்போர்ட்டிவாக உண்மையாக இந்த சர்வம் அப்படின்னா இங்கே காணப்படுறது எல்லாமே கூட பிரம்மம்தான். எப்படிப்பட்ட வஸ்துவானாலும் சரி, எனக்கு தொந்தரவு பண்ணுறவங்க, என்னென்ன கஷ்டப்படுத்துகிறவங்க கூட பிரம்மம்தான். சரியா? இப்போ ஞானம் வந்துச்சுல மேன இதெல்லாம் தெரிஞ்சதுக்குனால இப்போ எப்படி பார்ப்போம்? யாரோ கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, என்னோடய பிராரப்தம் அங்கே அப்படி வேலை பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வர்றது ஒருத்தர் மேலேன்னு சொன்னால், இல்லை ஏன்னா அவர் என்னை திட்டார். ஆக்சுவலி நமக்குள்ளே என்ன இருக்கின்றனதோ அந்த உணர்ச்சி தான் அது வெளியில் ரூபம் எடுத்துக்கிட்டு அங்கே வருது. நமக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி தான் அது ரூபம் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து உனக்குள்ளே இருக்கிற அந்த இது ட்ரிக்கர் பண்ணுறது. பாருங்கள் எப்படி திங்க் பண்ணணுமோ. அப்படி இருக்கும்போது யாருமே குற்றம் சொல்ல மாட்டோம். என்ன நல்லா தெரிஞ்சு போய் என்னோடய பிராரப்தம் தான் இதெல்லாமே. ஹவு டு ஹேண்டில், ஹவு டு டீல் அண்ட் ஹவு டு ஃபினிஷ் ஆஃப் అనేది எனக்கு நல்லா தெரியும். நான் கிளாஸு போய் கற்றுக்கிட்டேன். அதனால் இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. முதல்ல இங்கே யா திரியங் நர தேவதா அப்படின்னு யாபிஹி, அந்த பி இதெல்லாம் சேர்த்து ப்ளூரலாக கடைசியில் எதினால, யாருனால. ஓகே, அப்படின்னா யாருனாலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது 2 அர்த்தம் எடுக்கணும். எதினால, ஓகே, எது இருந்தால் திரிய ஹாரிசான்டலாக போகிற ஜந்துகள் எல்லாமே இங்கே வகை சொல்கிறாரு. சிருஷ்டியில் பார்க்குற ஜீவராசிகளெல்லாம் திரியங் என்ன ஹாரிசான்டில் இருக்கிற இந்த நாய், பூனை அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் வாயிலொன்று கடைசி வரைக்கும். அப்புறம் நர, நம்ம வேறே, நம்ம வர்டிகலாக இருக்கிறோம். நமக்கு வாய் இங்கே இருக்குது, குதஸ்தானம் கீழே இருக்குது இல்லையா, இப்படி இருக்கு. we grow like this. திரியங் நர தேவதா, தேவதா சரீரங்கள் உன்னதமானது. அப்படின்னா 3 லெவல்ஸ் ஆஃப் யோனிகளிலோ இப்படிலாம் எக்ஸெட்ரா அதெல்லாம் கூட இத்தனை சரீரங்களும் காணப்பட்டு இருந்த உபாதிகளும் இதெல்லாமே அயம் ஆத்மா பிரம்மா. சர்வம் கல்விதம் பிரம்ம. யாபிஹன்னா எந்த பிரம்மத்தினால எந்த சைத்தன்யம், அங்கேயும் அதே சைத்தன்யம் தான். எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், பிளிஸ் ஓன்லி. அதனால் எதுக்குமே ரொம்ப மனசு வச்சு ஊகிச்சுக்கிட்டு தேவதா சரீரமா என்ன இருக்கு, அதே ஆத்மா தான். பூனை ஆத்மா தான். அப்படி பார்க்கணும். அதுதான் ஞான திருஷ்டி. சர்வத்திர சமதர்ஷனம், சர்வம் கல்விதம் பிரம்மா. ஆனால் அந்த பிரம்மம் என்ன, அயமாத்மா பிரம்மா. அயமன்னா திஸ் ஆத்மா ఈజ్ బ్రహ్మ. ఆత్మాన్ని என்ன 2 పదంగా ఎందుకు ఉపయోగపడుతున్నాం? ఆత్మ అనేది ஆப்னோதி ஆத்மா, அத்தி இது ஆத்மான்னு 6 அர்த்தங்கள் சொல்லியிருக்கோம் ஆத்மாவுக்கு உபனிஷத்து கிளாஸில். ஓகே, அதனால் இந்த கான்ஷியஸ்னஸ் இங்கே இப்போதைக்கு ஆத்மான்னா கான்ஷியஸ்னஸ், உணர்வு, ஞப்தி, அது பிரம்மம். பிரம்மம் என்ன, பிருஹத் தத்வாத் இது பிரம்மம்.
பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட். அது அப்போது அந்த பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட்னு சொல்கிறதுக்கு தான் திரியங் நர தேவதா அப்படின்னு அந்த டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறாரு. எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே உபாதி லெவலில் டிஃபரன்ஸ் தான், எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று தான். ஆனால் அந்த உபாதி அங்கே வியக்தமாகும் போது வேறே மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இந்த டிஃபரன்ஸஸ் எல்லாம்? இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஒரு ட்ராமா, மாயாஜாலம், இந்திரஜாலம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. மாய அநேகம் காட்டும். அதனால் கேட்ச் த ஓன்லி எசன்ஸு, மூலத்தின்னு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அகமித்யந்த ஸ்புடா கிருஹ்யதே. அகம் இதி அந்தஹ. பாருங்க, அத்தனை சொல்லி கூட இங்கே அதான் இதில் தான் இருக்கே, அந்த அயமாத்மா பிரம்மனேதி இந்த பதத்தில் இருக்கே. அகம் ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம் அஹமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. இல்லையா ரமணருடைய ஏக ஸ்லோகி, ரமண கீதா, அவருடைய டீச்சிங் ஒரே ஸ்லோகம்னா அது சொல்லணும். அகம் இது, இது எங்கே இருக்குது அகம் அன்னு சொல்லி? அந்தஹ இங்கே அந்தஹன்னா உள்ளெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்தம் பஹி பற்றி பேசிட்டோம். பட் இட்ஸ் மீ ஓன்லி, க்ளோசர் அப்படின்னு சொன்னால் அந்தஹன்னு எங்கோ தோணுறதே, நான் இருக்கேன்னு தோணுறதே. அதான் சொல்லுவார் சாதனையில் என்ன பண்ண, எனக்கு கோபம் வந்துச்சு. யாருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏகாந்தமாக போய் உட்காந்து, யாருக்கு கோபம் வந்துச்சு, இந்த நான் யார் சிந்திக்கணும். ஏகாந்தமாவது சிந்திக்கிறாவது என்ன ஞாபகம் வருமா? என்ன கோபம் அப்படியே கொட்டுறோம். சரி, கோபத்தின் வெளியே கொட்டினதுக்கப்புறமாவது இப்போ எல்லாம் வராது உங்களுக்கு, இவ்வளோ சாஸ்திரம் அத்தியனம் பண்ணதுக்கப்புறம். பட் இப்போ சின்ன சின்ன விஷயத்தில் ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் உள்ளே ஏற்படும் இல்லையா? ஏதோ சொல்கிறாங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ சொல்லாமல் இருப்பாங்களே, சொல்லும் போது வந்து அந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் போய் எங்கே தொடருதுன்னா அந்த அகங்காரத்தினை தொடருது. அது அந்த அங்கே தான் ஏதோ ஒரு ரிவோல்ட் ரியாக்ஷன் வருது பாருங்கோ. அது உணர்ச்சி, அது அகங்காரம். அது நீ அகமயம் குதோ பவதி சின்வதः ஐபதத்யஹம் நிஜ விசாரணம். அது அது போய் அகங்காரம் అనేది போய் அது உணர்ச்சி, உணர்வு நான் అని சிந்திக்க. இப்படி பல வாட் சிந்திக்கணும். என்ன ரியாக்ஷன் ஆகுதாகட்டும், எதுக்கோ சும்மா உள்ள ஒரு போய் அப்படி குத்திச்சு உறுத்துருது. என்ன போய் இப்படி சொன்னாங்களா இப்படியான்னு. அப்போ உடனே கொஞ்சம் நேரம் அப்புறமாவது பயம் வந்துச்சா, எங்கே யாருக்கு என்ன, கோபம் வந்துச்சா யாருக்கு எங்கே என்ன, ஒரு மாதிரி ஃபீலிங், எனக்கு ஹர்ட் ஃபீலிங் வந்துச்சு எங்கே யாருக்கு. தட்ஸ் ஆல். இதுதான் தியானம், சும்மா கண்ணு மூடுறது இல்லை. அப்படி அதனால்தான் ஏகாந்தே சுகமாசியதாம் பரதரே. அதே சாதனா பஞ்சகத்தில் சேதசமாதீயதாம் ஏகாந்தம்னு அப்பப்போ இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு பக்கம் வர வரைக்கும் இன்ட்ராஸ்பெக்ஷன் ரியாக்ஷன்ஸ் குறையணும். எதுக்குமே ரியாக்ட் ஆகுறதில்ல, அதுக்கு பேர் தான் உதாசீன பாவம். ஸோ அப்படி இங்கே அகமிதி அந்த ஸ்புடா இங்கே இது ஒரு மட்டும் சொல்லி அப்படின்னு கிளியர்லி அந்த அர்த்தம். அந்த அகம்கி சுத்த அகம்கி அகங்காரத்தின்னு நம்ம அப்படியே கவனிக்க சக்தி வரணும். இது சொல்லி கொடுத்தா வர்றது கிடையாது, அவங்களா பண்ணும்போது தான் தெரியும்.
அதுக்கு என்ன சாதனம்? இதுதான் இப்போ சொன்னது தான். மறுபடியும் மறுபடியும் அது பார்க்கணும், கேட்கணும், டைரக்ட் என்கவுண்டர் பண்ணணும். என்ன திட்டாரு? கோபம் வந்துச்சு. எங்கே கோபம் வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு கோபம்? கோபம் வந்துச்சுன்னு சொல்கிறது யார்? என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறது யார்? அது சத்தியமா, நிஜமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் அதுதான் அழகாக அவர் உபதேச சாரத்தில் இந்த பொய்யான அகம் வந்து ஓகே அகமயம் குதோ பவதி நீ அப்படியே என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பொய்மையார் வந்து ஓடி போய் காணும். ஐபதத்யகம் ஐ அந்த பொய்யான அகம் ஐயன்னா அங்கே அர்த்தம் ரெண்டு. ஐயா இதுக்கு பொய்யா இப்படி అని சொல்லிட்டு ஒரு கேலி பண்ணுற மாதிரி. ஐ உಳಿದು போச்சே யார்? அந்த பொய்யான அகங்காரம். நிஜ விசாரணம், இதுக்கு பேர் தான் நிஜ விசாரணம் அப்படின்னு சொல்லி ஸ்புட்டா கிளியர்லி. இதுக்கு ஒரே ஒரு கருத்து சொல்லி நிறுத்துகிறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போ ஸ்புட்டாவாக தெரியும்? சத்வகுணத்தினால உன்னுடைய மனம் எப்போ உள்ள பர்சனாலிட்டி நிறைஞ்சு இருக்குமோ, அந்த மெயின் டாப்பிக்கில் இப்போ 16வது அத்தியாயம் 17வது அத்தியாயம் கீதை சத்வகுணம். அந்த சத்வகுணத்துடைய பர்சன்டேஜ் இருக்கும்போது அப்போ தான் இந்த விஷயம் தெல்லம் தெளிவாக இந்த ஸ்புட்டானே சொல்ல முடியும். ஸ்புட்டான்னு என்ன? தெல்லம் தெளிவுன்னு அர்த்தம். அப்படி கரெக்ட், குட், கிளியர்லி. அந்த தெல்லம் தெளிவாக சொல்லணும்னா சத்வகுணம் ஒரு மனுஷனுக்கு உள்ளே இல்லாமல் அப்போ அதுக்கு என்ன అనేది பிரயத்தனம் பண்ணணும். ஆஹார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம். வேறு பெரிய ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும், விஷயத்தின்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் பல வார்த்தைகள் இதில் இருக்குது. நம்ம இதெல்லாம் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.